ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பால்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி ஒரு 50 கிராம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் நல்லா தோல்லாம் நீக்கிட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறினவினே இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்தளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச நம்ம உருளைக்கிழங்கும் அந்த அரிசி மாவையும் நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து இப்போது 2 பச்சை மிளகா, அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லா ஒன்றுபட அந்த மசாலாலாம் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விடுங்க. அந்த மசாலா காரம்லாம் இறங்கி நல்லா மேக்னெட் ஆகட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவினே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த அளவுக்கு நடுவில் போட்டு திருப்பி போட்டு ஒரு சைடு வெந்தயினே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனே செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.